அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறது மூட்டு வலி. பொதுவா மூட்டு வலியில பல வகை உண்டு. இன்னைக்கு நம்ம எடுக்க போறது ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். இது எப்படி இருக்கும் அப்படின்னா, வருடம் முழுவதும் எல்லா நேரத்திலையும் இந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ங்கிறது பாதிப்பு கட்டாயம் தெரியும். இது சம்மரை விட வின்டர்ல கூடுதலாக தெரியும். அதுக்காக சம்மர்ல வலி இல்லைன்னு சொல்ல முடியாது. சம்மர்லயும் பிரச்சனை உபாதைகள் இருக்கும். எப்படி இருக்கும்னு சொன்னாக்க, இப்போ இந்த கயிறுக்கு இந்த கயிறுக்கு இங்கே முதல்ல வலி வரலாம். ஜாயிண்ட்ல, எல்லா ஜாயிண்ட்ல, கால் பெருவிரல் உடல்ல உள்ள எல்லா ஜாயிண்ட்லயும் வலி வீக்கம் ஏற்படலாம். தொட்டா சூடா இருக்கும். சில டைம் காய்ச்சல் வரலாம். போய் அது செக் பண்ணா ருமட்டாய்டு ஃபீவர்னு கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க. அதே போல் ஆர்எஃப் ஃபேக்டர் டெஸ்ட் இருக்குது. அது செய்தால் நமக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் என்னன்னு தெரியும். இந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் உள்ளவங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும். அப்போது இவங்களோட உபாதைகள் எப்படி இருக்குன்னா, ஜாயிண்ட்டுக்கு ஜாயிண்ட்டு, இங்கே கூட ஜாயிண்ட், எல்லா ஜாயிண்ட்லேயும் வலி வீக்கம் ஏற்படும். அந்த வீக்கம் உள்ள இடத்துல தொட்டு பார்த்தா சூடாக இருக்கும். காலை நேரத்தில் தூங்கி எழும்பும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டிஃப்னஸ் இருக்கும், டைட்டாக இருக்கும், வெயிட்டாக இருக்கும், ஃப்ளக்ஸியாக இருக்காது. திருமணம்னாலும் கஷ்டம், ஒரு பொருள் எடுக்கணும்னா கஷ்டம். ஆரம்பத்தில் வலி வீக்கம் சூடு இருக்கும். இதே நாளடைவில் நம்ம சரியான முறையில் சிகிச்சை எடுக்கலைனாலும், ட்ரீட்மெண்ட் ஃபாலோ பண்ணலைனாலும் இது பெண்ட் ஆகிடும், எலும்புகள் பெண்ட் ஆகிடும். அதுதான் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்க்கு தமிழில் பேர் முடக்கு வாதம். இதுதான் ஆர்ஏ ஃபேக்டர். இது ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம். இதில் சிலருக்கு அந்த அரிப்பு ஏற்படலாம், அந்த மூட்டுகளில் அரிப்பு. சில நேரத்தில் அலர்ஜி மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம், அதாவது எறும்பு கடித்தறு போல, அல்லது ரேஷஸ் ரெட்டிஷா சின்ன சின்னதாக அந்த மூட்டுகளில் வரலாம், அரிப்பு ஏற்படலாம். பலருக்கு வீக்கம் வலி இருக்கும், தாங்க முடியாத அளவுக்கு வலி இருக்கும். அப்போது ஒரு பொருளை எடுக்கணும்னா கூட கஷ்டம். உட்காரும்போது கஷ்டம், எழும்போது கஷ்டம், எழுந்து ஒரு ஸ்டெப் வைக்கும்போது கஷ்டம். இந்த மாதிரி வலி வேதனைகள் இது எல்லா ஏஜ்லேயும் வரக்கூடிய ஒரு தொந்தரவு. இது ஆட்டோ இம்யூன் டிசீஸில் சேர்ந்தது. ஆனால் இது க்யூர் ஆகுமானா, இது க்யூரபிள் தான். யாரு இந்த பாதிப்பு யாருக்கு இருக்கோ, நோயாளி கடைப்பிடித்தால் இந்த பாசிட்டிவை நெகட்டிவ் ஆக்க முடியும். அந்த நோயாளி கையில் தான் இருக்கு. இவங்க என்ன மாதிரி, நீங்கள் ரிப்போர்ட் எடுத்துட்டு எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஃபோன்லனாலும் சரி, கட்டாயம் அப்பாயின்மெண்ட் எடுத்து தான் வரணும், அல்லது ஆன்லைன் கன்சல்டேஷன் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு என்ன உணவுகள் நீங்கள் சாப்பிடணும், என்ன தவிர்க்கணும், அதை சீக்கிரம் சொல்லி முடிச்சிடுறேன். முக்கியமாக ராகி உணவு சாப்பிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டெய்லி காலையில் பச்சை உருளைக்கிழங்கு ஜூஸ் குடிக்கலாம். உருளைக்கிழங்கு சமைச்சு தான் சாப்பிடக்கூடாது, பூண்டு உணவில் அதிகமாக சேர்த்துக்கலாம். நார்ச்சத்துள்ள கீரைகள் எடுத்துக்கலாம். அதை விட முக்கியம் பிரண்டை சட்னி டெய்லி சாப்பிடலாம். பிரண்டை துவையல், அது உங்களுக்கு தெரியலன்னா எப்படி செய்யறதுன்னு தெரிஞ்சு அது சாப்பிடுங்க. அது போனுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் கருப்பு எள்ளு டெய்லி 2 ஸ்பூன் வறுத்துட்டு வெறுமனே சாப்பிடலாம். சுகர் இல்லை அப்படின்னா நீங்கள் கருப்பட்டி போட்டது, எள்ளு உருண்டை, எள்ளு பர்பி அப்படி சாப்பிடலாம். மேலும் நைட்டில் ஒரு செம்பு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துட்டு அதில் 2 ஸ்பூன் நீங்கள் கருப்பு எள்ளு போட்டுட்டு ஒரு 10 துளசி இலை போட்டு மூடி வச்சிருங்க. அடுத்த நாள் எப்போ வேணாலும் அந்த துளசி இலை சாப்பிட்டு, அந்த எல்லை சாப்பிட்டு அந்த தண்ணி குடிக்கலாம். அதை விட முக்கியம் பப்பாளி பழம், அன்னாச்சி பழம், அத்திப்பழம். இது காலை உணவாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். வயிறு நிறைய சாப்பிடலாம். எங்க இவ்வளோ அப்படி கிடையாது. உங்களுக்கு எவ்வளோ தேவை வயிறு நிறைய நீங்கள் சாப்பிடலாம். இது போல உணவு கட்டுப்பாடு இருக்கு. சாப்பிடக்கூடாதது காஃபி, டீ, சுகர், ஜாமு, மைதா ப்ராடக்ட், நான்வெஜ்ஜு. யாரோ ஒரு சிலருக்கு ஃபிஷ் அலோவ் பண்ணுவோம், அது அவங்களோட ரிசல்ட்டை பொறுத்து. அதனால மேலும் இந்த மாதிரி உபாதைகள் இருந்தால் எங்களோட தொலைபேசி எனக்கு தொடர்பு கொள்ளுங்க. நீங்கள் கடைபிடித்தால் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் பாசிட்டிவை நெகட்டிவ் ஆக்க முடியும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க.